டிவிகேவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க, நீங்க பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு 8 பேர் நல்ல வேட்பாளர் இருக்கு. ஓ. காரைக்குடி பிரபு நல்ல வேட்பாளர். அப்புறம் புதுக்கோட்டையில் அறந்தாங்கின்னு நினைக்கிறேன். அறந்தாங்கி பர்வேஸ் நல்ல அதிகமாக ஓட்டு வாங்குவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா செங்கோட்டைன்னு ஒரு நல்ல வேட்பாளர் 3, அருண்ராஜ் ஒரு நல்ல வேட்பாளர் 4, எக்மோரில் சொல்லுங்கள் சார். இல்லை அவர் தலைக்கட்டு ஃபஸ்ட்டு மேலே தான் சார் மேலே தான் சொல்லணும். அப்புறம் இவர் எக்மோரில் அருமை சகோதரர் ராஜ்மோகன் நல்ல மனிதர், அவர் நல்ல வேட்பாளர். அப்புறம் ஏழை ஐயா ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் அவர். அப்புறம் கடும் உழைப்பாளி பெரம்பூரில் நிற்கக்கூடிய திருச்சி கிழக்கில் நிற்கிற ஐயா விஜய் அவர். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 8 பேர். ஸோ இப்போ இந்த கடும் உழைப்பாளியும் ஏழையும் ஜெயிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். மிச்சம் வந்து நம்ம பார்க்கணும். ஐயா செங்கோட்டையன் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் விட்டிங்களா அப்படின்னுமா, அது செங்கோட்டையன் வந்து அங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் நம்மளுக்குள்ளே யாருன்னா எத்தனை போயிடணும், ஒன்று சூரியன் எத்தனை போட்டோம், இல்லை இலை எத்தனை போட்டோம், விசிலுக்கு இங்கே வேலை இல்லைன்ற மாதிரி அங்கே வேலை பார்த்துருக்கோம் கோபியில். அப்படி அதுதான் நமக்கு அங்கேருந்து வருது. இல்லை அதை மீறி இவர் அடிச்ச விசில் சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சுன்னா ஒன்றும் இல்லை. பட் ப்ராபபிலிட்டி இந்த 8 தான் நல்லா இருக்குது. நல்லா ஒரு 8 தொகுதி தான் அவங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 2 அல்லது 3 வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். விஜய் அண்ணா சட்டமன்ற எம்எல்ஏவா உறுப்பினராக ஆகி சட்டமன்றத்துக்கு வருவார், ஜாலி நல்லாயிருக்கும். ஏன் இல்லை சார், யோசிச்சு பாருங்களேன், எம்எல்ஏனா கேள்வியெல்லாம் கேட்கணும். ப்ரெஸ்ஸெலாம் வந்து அங்கே சட்டமன்றத்துக்கு போகும்போது போய் கேட்பாங்க பைட்டு. இல்லைனா வந்து பேரவைத் தலைவர் அப்படின்னு ஏஞ்சி நின்று பேசுவார்ல, அவர் பேசுவார், அரசியல் பேசுவாரா? கத்தி படத்துலேயே அதுலேயோ கோர்ட் சீன்லாம் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். இப்போ அவர் பேசுறதெல்லாம் மோடிஜி எப்படி ரேடியோவில் பேசுகிறாரு அதே மாதிரி ஒன் வே டிராஃபிக்கு. இவர் பேசலாம், அங்கேயே கை தட்டுவாங்க. இந்த சைடு இவர் பேசும்போது எதிரிலையே கை தட்ட மாட்டாங்க. உக்காந்துக்கிறது பூரா நல்லா தேர்ந்தெடுத்த வைரம் பாய்ஞ்ச அரசியல்வாதிகள், புரியுதுங்களா? அப்புறம் நிறைய ரேகிங்லாம் நடக்கும் பாருங்க உள்ள. இவர் வேற கூட்டணிலாம் வைக்க மாட்டார், தனியாக தான் போகிறாருல்ல. தரமான சம்பவம் நிறைய இருக்குது. கண்டென்ட் எல்லாம் அப்படியே அல்லும். டெய்லி பார்த்தா அந்த சேர் காலியாக இருக்கும். இன்று ஓய்வு.